வீட்டில் கஸ்டர்ட் இருக்கவும் சரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாமேன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சுப்பா. பால் ஒரு 1/2 லிட்டர் இருந்தது. 2 ஃப்ரூட் தான் இருந்தது, கிரேப்ஸும் வாழைப்பழமும். இதில் நம்ம மாம்பழம் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது சீசன் இல்லைன்றதுனால வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு நைட்டு போல் இது கஸ்டர்டை செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அது காலையில் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டர்டில் ஐஸ்கிரீம் செய்யலாம்ப்பா. இதுக்கு விப்பிங் க்ரீம் இருந்தால் ஐஸ்கிரீமு கஸ்டர்டில் செஞ்சால் அதே ரியல் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். அதை நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி வீடியோவாக கூட நான் போட்டிருக்கேன். அதில் நம்ம தேவைப்பட்டால் ஃப்ரூட்டி போட்டுக்கலாம், நட்ஸு போட்டுக்கலாம். இல்லை நம்மளே சாப்பிட்றதுனால ஐஸ்கிரீமில் ஃப்ரூட்ஸு கூட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம்ப்பா. அது ஒரு நாள் நான் செஞ்சு வீடியோவாக போடுறேன், மறுபடியும் பாருங்கள். இது என் பையன் கொஞ்சம் தான் சாப்பிட்டான். எங்கள் வீட்டில் என்ன தான் நான் பார்த்து செஞ்சாலும் என் பசங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு சாயந்தரம் போல் நம்ம கீழே இறங்கி செத்த நேரம் பேசுகிறதுனால கீழே இறங்கி போய் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னாங்க. ஏன்னா அடிக்கிற வெயில் வேறு, வெக்க வேறு, ஜில்லுன்னு சாயந்தரம் போல் சாப்பிடவும் சூப்பராக இருந்ததுப்பா. இது என்ன 3 பேருக்கு தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. நீ 2 பேருக்கு பத்தாமையே போயிடுச்சு. அவங்க இன்னொரு டைம் செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கப்பா.